ஹாய், இன்றைக்கி ஒரு பூண்டு சட்னி ரெசிபி பார்ப்போமா? வாழ்க வளமுடன். இது பாருங்கள், பூண்டு, காஞ்ச மிளகாய், உப்பு. இதை தண்ணி தெளித்து கெட்டியாக அம்மியில் அரைச்சிக்கணும். அம்மியில் தான் அரைக்கணும், மிக்சியில் போடக்கூடாது. மிக்சியில் போட்டால் நல்லாவே இருக்காது. இதை நைஸாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிக்கிட்டு கடுகு மட்டும்தான் தாளிக்கணும், பெருங்காயெல்லாம் போடக்கூடாது. கடுகு நான் நல்லெண்ணெயில் தாளிப்பேன். நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி சூடாக அப்படியே அந்த சட்னியில் ஊற்றணும். ஆறினப்பறம் லெமன் பிழியணும். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி லெமன் பிழியணும். புளி வச்சும் செய்யலாம், லெமனுக்கு பதில். லெமன் பிழிஞ்சால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது செஞ்சு பாருங்கள். பாருங்கள், இப்படி சூடாக போக ஊற்றணும். கொஞ்சம் தாராளமாக தான் இருக்கும் எண்ணெய், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். சட்னி செஞ்ச அப்புறம் அந்த எண்ணெய் தாராளமாக இருந்தால் கொஞ்சம் எடுத்துடலாம். மேலே இருக்கிறது அதை தோசைக்கு மேலெல்லாம் ஊற்றி சாப்பிட்லாம். இது மாதிரி கொஞ்சம் நேரம் அந்த சூடுலேயே அந்த சட்னி இருக்கணும். ஆறுனப்புறம் லெமன் பிழியணும். சூடாக இருக்கும்போது பிழிய வேணாம். ஆறுனப்புறம் லெமன் ஜூஸு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை தோசையில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி, ஒரு பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி இன்னொரு பக்கம் மசாலா இல்லை வேறு ஏதாவது ஸ்டஃபிங் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சட்னியை சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிடும். நிறையா மிச்சம்லாம் இருக்காது. அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். பாதி எண்ணெய் இழுத்துக்கும், அதிலே வெந்த மாதிரி ஆகிடும். டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் போடுங்க.